ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே மிகுந்த பயபக்தியோடு அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த நாளிலும் நமக்கென்று ஆண்டவர் தந்த வேத வார்த்தையை நாம் தியானிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக கரங்களை நாம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. டாக்டர் அப்துல் கலாம் தெரியாதவர்கள் யாருமே இல்லை. நம்முடைய இந்திய தேசத்தின் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர் இல்லையா? ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை ஒரு நிமிடம் நம்ம திரும்பி பார்த்தோம் என்றால், அவர் மிகுந்த ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவர். தன்னுடைய பள்ளி பருவ படிப்பு காலகட்டத்திலே செய்தித்தாள்களை வீடு வீடாக போட்டு அதில் வருகிற வருமானத்தினாலே குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு குடும்ப அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் டாக்டர் அப்துல் கலாம். ஆனால் அவருடைய உழைப்பும் அவருடைய ஒழுக்கமும் அவருடைய நல்ல புத்தி கூர்மையும் அது மட்டுமல்லாமல் விசேஷித்த தெய்வ கிருபையும் அவரை இந்தியா தேசத்திற்கே ஜனாதிபதியாய் உயர்த்தினது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா சிலருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு தாழ்மையின் அனுபவத்திலே செல்லுகிறது. ஆனால் அந்த தாழ்மையின் அனுபவமும் கூட சில காலகட்டத்திலே அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு உயர்த்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இதை பார்க்கும்போது மனிதர்கள் அநேக நேரத்தில் சொல்லுகிறது, ஏதோ ஒரு சூழ்நிலையில எப்படியோ யார் மூலமாகவோ அவர்கள் உயர்த்தப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய வேதம் அதையும் தாண்டி ஒரு படிக்கு மேலாக சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய தேவன் ஒருவனை புழுதியில் இருந்து, அதாவது சிறிய அனுபவத்திலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு அவர் உட்கார வைக்கிறார் என்று. அப்போ உயர்வு என்பது ஒரு மனிதனுக்கு தேவனால் மட்டும்தான் உண்டாகும் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனை அவரை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் உயர்த்த முடியாது. அது மட்டுமல்லாமல் அவருடைய கரங்களில் இருக்கிற பணமோ இல்லது அவர்களுடைய படிப்போ அவர்களுடைய அறிவோ ஒரு மனிதனை உயர்த்த முடியாது. மாறாக நம்முடைய வேதம், நம்ம வேதத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம், ஒரு மனிதரை கர்த்தரால் மட்டும்தான் உயர்த்த முடியும். ஹல்லேலூயா, ஆமென். புழுதியின் அனுபவத்திலும் எளிய அனுபவத்திலும் குப்பையின் அனுபவத்தில் இருக்கிறவர்களையும் கர்த்தரால் உயரே தூக்கி பிரபுக்களோடு மகிமை உள்ள சிங்காசனத்திலும் அமர வைக்க முடியும். ஹல்லேலூயா. புழுதி என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் படித்து ஒரு வேலைக்கு செல்ல வேண்டிய சூழலிலே ஒரு நல்ல வேலை கிடைக்காம வீடுகளில் பிள்ளைகள் முடங்கி இருப்பது புழுதியின் அனுபவம். குடும்பங்களில் மற்றவர்களால் மதிக்கப்படாத ஓரங்கட்டப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழுவது ஒரு புழுதியின் அனுபவம். நீ ஒன்றுக்கும் லாயக்கப்படாது என்று சொல்லி மற்றவர்கள் ஒதுக்குற ஒரு அனுபவம் புழுதியின் அனுபவம். ஹல்லேலூயா. சொந்த பந்தங்கள் கூடுகிற இடத்திலே நாமும் தலை நிமிர்ந்து நிற்க முடியாதபடி அவமானப்பட்டு ஒதுங்குகிற ஒரு சூழ்நிலை புழுதியின் அனுபவம். உடைக்கப்படுகிற சூழ்நிலை ஒரு புழுதியின் அனுபவம். தாழ்மையின் அனுபவம். அன்றாட தேவைகளை நாம் சந்திக்க முடியாதபடி ஒவ்வொரு நாளும் திணறிக் கொண்டிருப்பது சிறுமையின் அனுபவம். ஹல்லேலூயா. கண்ணீர், வேதனை, கஷ்டம், உடைக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாமே புழுதியின் அனுபவம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தில் இருந்தும் கர்த்தரால் ஒருவரை தூக்க முடியும், கர்த்தரால் ஒருவரை உயர்த்த முடியும், கர்த்தரால் ஒருவரை பிரபுக்களோடு அமர வைக்க முடியும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்று இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நேராய் தருகிறார் என்றால், நீங்க புழுதியின் அனுபவத்தில் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மற்றவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்ட அனுபவத்திலே ஒருவர் நீங்கள் இன்றைக்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, உன்னை நான் புழுதியில் இருந்து தூக்கி பிரபுக்களோடு அமர வைக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை சொன்னது யார் தெரியுமா? இதே அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ தான் சொன்னாள். மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டவள். அவளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதது மட்டும் அவளுக்கு புழுதியின் அனுபவம் அல்ல, மாறாக அவமானம். சொந்த பந்தங்கள் கூடுகிற இடத்திலே தலை நிமிர்ந்து நிற்க முடியாத
ஒரு அவமானம், ஒப்பிட்டு பார்க்கிற வார்த்தைகள் அவளுக்கு நேராக வரும். தலைகுனிவு, கண்ணீர், இப்படிப்பட்ட ஒரு புழுதியின் சிறுமையின் அனுபவத்திலே அன்னாள் இருந்தாள். ஹல்லேலூயா. அந்த அன்னாள் தான் சொல்லுகிறாள், நான் புழுதியில் வாழ்ந்தேன், கர்த்தர் என்னை சிங்காசனத்தில் அமர வைக்கும்படியான ஒரு கிரியை என் வாழ்க்கையில் அவர் நடத்தினார் என்று. ஹல்லேலூயா. ஆமென். இந்த அன்னாள் பாத்தீங்கன்னா இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய புழுதியை நினைத்து, தன்னுடைய தாழ்மையான அனுபவத்தை நினைத்து கண்ணீர் விட்டு தேவ சமூகத்திலே அழுகிறாள். இதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கை உயர்த்தினதை நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு அன்னாள் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளுடைய கண்ணீரை ஆண்டவர் கேட்டார். ஆலயத்திலிருந்து அன்னாள் கண்ணீர் வடித்து ஜெபித்ததை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. அவளுடைய புழுதியின் அனுபவம் மாறினது. அவளுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறினது. அவளுடைய அவமானம் ஹல்லேலூயா ஆசீர்வாதமாய் மாறினது. ஹல்லேலூயா. ஆமென். புலம்பலை, அவளுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த அன்னாளை மனிதர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்னாளின் இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். உடைக்கப்பட்டு கண்ணீர் வடிக்கிற அவளுடைய ஒவ்வொரு நாளுடைய சூழ்நிலையும் கர்த்தர் அன்னாளை பார்த்தார். ஹல்லேலூயா. பார்த்தது நிமித்தம் தான் அன்னாளுடைய வாழ்க்கையே கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் அவருடைய துருத்தியிலே சேர்த்து வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 27:10 வேதம் சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டால் கூட கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நான் என்ன அனுபவத்தில் வாழ்ந்தாலும், மனிதர்கள் என்னை தள்ளிவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஒத்தாசைக்காக அவர்களை தேடி போகும்போது அவர்கள் வாசலை ஒருவர் மூடினாலும் கர்த்தர் நமக்கென்று அவருடைய கரங்களை திறக்க போதுமானவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஏசாயா 43:4 சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய். ஹல்லேலூயா. அதனால் நான் உன்னை சிநேகிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:3 ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய அன்பினால் நான் உன்னை சிநேகித்தேன். எப்படி? யாருக்கு தெரியுமா? எதனால தெரியுமா? ஆண்டவர் நம்மை புழுதியிலிருந்து தூக்குகிறார். எளிய அனுபவத்தில் நம்மை தூக்கி பிரபுக்களோடும் உயர்ந்த ஸ்தலத்திலும் மகிமை உள்ள ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராக நம்மை அவர் கொண்டு செல்லுகிறார் என்றால் உங்களை அநாதி சிநேகத்தால் கர்த்தர் சிநேகித்தார். ஓ ஹல்லேலூயா. நம்மை தாயும் தகப்பனும் கைவிட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அவர் நம்மை சிநேகித்ததின் மூலமாதான் தன்னண்டைக்கு கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையாயிருக்கிறபடியால் நீ கனம் பெற்றாய். அதாவது உனக்கு பதிலாக நான் மனுஷர்களையும் உனக்கு பதிலாக நான் ஜாதிகளையும் உனக்கு தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தர் நம்மை நேசித்ததினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு சொந்தரிக்க போகிறோம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை ஏன் உயர்த்தப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேலான வாக்குத்தத்தத்திற்கு நாம் எப்படி சுதந்திரவாளி ஆகிறோம்? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8:9 அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை பற்றி சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், ஹல்லேலூயா, நம்முடைய தரித்திரம் மாறணும் சொல்லி இயேசு நமக்காக தரித்திரரானார். ஹல்லேலூயா. அவர் மகிமையின் சிங்காசனத்தில் இருந்து இந்த பூமிக்கு, இந்த புழுதிக்கு அவர் எதற்காக இறங்கி வந்தார் தெரியுமா? அவரால் நேசிக்கப்பட்ட நீங்களும் நானும் உயர்த்தப்பட வேண்டும் என்று, புழுதியில் இருந்து தூக்கி விடப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு நமக்காக தரித்திரரானார். ஹல்லேலூயா. நாம் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று இயேசு சிலுவையிலே தன்னுடைய சமாதானத்தை இழந்தார். நாம் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்று இயேசு சிலுவையிலே பலவீனப்பட்டார். நாம் ஆசீர்வாதமாய் மரியாதையோடு சமுதாயத்திலே வாழ வேண்டும் என்று இயேசு சிலுவையிலே அவமானத்தை சுமந்தார். நமக்காக இயேசு இந்த புழுதிக்கு இறங்கி வந்தார். மகிமையின் சிங்காசனத்தில்
இருந்து ஹல்லேலூயா எப்படி நமக்கு இந்த வாக்குத்தத்தம் சுதந்திரமாகிறது என்றால், எப்படி நாம் மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்றால், நமக்காக இயேசு மகிமையின் சிங்காசனத்திலிருந்து இறங்கி புழுதியில் வந்தது நிமித்தம் நாம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சிலுவை இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு வாக்குத்தத்தம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் நாம் சொந்தப்படுத்துகிறோம். காரணம், அவர் மகிமையில் இருந்து இந்த புழுதிக்கு வந்தது நிமித்தம். கரங்களை தட்டி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோமா? ஏசப்பா, நீங்க அந்நாளை ஹல்லேலூயா அவமானத்திலிருந்து, பரியாசத்திலிருந்து, நிந்தையிலிருந்து, வேதனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து தூக்கி மகிமையின் அனுபவத்திலே பிரபுக்களோடு அமர வைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர் என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த வாக்குத்தத்தம் எனக்கும் ஆம் என்றும் ஆமென் என்று சுதந்திரமாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிகமாக செய்து நம்மை உயர்த்த போதுமான தெய்வம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் நினைக்கிறதற்கும் நான் வேண்டுவதற்கும் அதிகமாக என் தேவன் என் வாழ்க்கையில் சில நன்மைகளை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உயர்வை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொந்தப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு சில 2 வசனங்களை மட்டும் நான் எடுத்து காட்டி நான் இந்த செய்தியை முடித்து ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக பார்த்தீங்கன்னா லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நாம் இந்த உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனம் திரும்புகிற 2வது பகுதி, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால், பிரபுக்களோடு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அமர வைக்க வேண்டும் என்றால், சமுதாயத்திலும் நம்மை ஒரு மகிமையுள்ள ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் ஒருவரால் தான் முடியும். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல ஒரு சில உயர்வுகள் இருக்குது. படிப்புல ஒரு உயர்வு இருக்கிறது, இல்லது நல்ல உழைப்புல ஒரு உயர்வு இருக்கிறது, கடினமா நம்ம தொழில்ல நம்ம உழைக்கும் போது ஒரு உயர்வு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா அதை எல்லாவற்றையும் காட்டிலும் பார்த்தீங்கன்னா, நாம் எப்பொழுது மனம் திரும்புகிறோமோ அப்பொழுது நமக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு மேன்மையான உயர்வு வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, எந்த ஒரு மனிதரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தும் கர்த்தரால் மட்டும்தான் முடியும். எந்த ஒரு மனிதர்களாலோ படிப்புனாலோ பணத்தினாலோ முடியாது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் ஒருவரை உயர்த்த முடியும். அவர் உயர்த்த வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்றால், மனம் திரும்புகிறது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஒருவன் மனம் திரும்புகிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையே மாற்றப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையே, ஒருவனுடைய மனம் திரும்புதல் அவனுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு நேராக திருப்புகிறது. ஹல்லேலூயா. ஒருத்தர் மனம் திரும்பும் போது அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படும் போது அவனுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது. கரங்களை தட்டி, ஒருவர் மனம் திரும்பும் போது அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படும் போது அவனுடைய வாழ்க்கையின் அனுபவம் உயர்த்தப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனம் திரும்புறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, தன் பாவங்களை அறிக்கை செய்து சிலுவையின் அடிவாரத்தில் வந்து யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை குறித்து மனஸ்தாபப்படுகிறார்களோ அவர்கள் தான் மனம் திரும்புகிறவர்கள். அப்போ நம்ம பாருங்க, நம்ம இன்னைக்கு ஆலயத்தில் வந்திருந்து கண்ணீர் விட்டு அழுகிறது மட்டுமல்ல மனம் திரும்புதல், ஆண்டவருக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திருப்புவது மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. தூங்காதுங்க தூங்காதுங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம இது மனம் திரும்புகிறது என்றால் என்ன? நம்ம அழுறது மட்டுமில்ல மனம் திரும்புறது, ஆண்டவருக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திருப்புவது தான். சொல்லுங்க சொல்லுங்க, மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை கனம் கொடுக்கணும். நம்ம சொல்லுங்க, நம்ம மனம் திரும்புறது கண்ணீர் விட்டுட்டு ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து அழுறதோட விட்டுட்டு போறதில்ல மனம் திரும்புது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக திருப்புவது தான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. நம்முடைய
பாவங்களை குறித்து பாவங்களை தேவ சமூகத்திலிருந்து அறிக்கை செய்வது மட்டுமல்ல மனம் திரும்புதல், நம்முடைய வாழ்க்கையின் திசையை தேவனுக்கு நேராக திருப்புவதுதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை குறித்து அறிக்கை செய்து வருந்தி விட்டு செல்லுகிறதில்ல மனம் திரும்புதல். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான் மனம் திரும்புதல். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நேராக திருப்புவதுதான் மனம் திரும்புது. இதுவரைக்கும் எந்த வழியில சென்று கொண்டிருந்தாலும் இன்று முதல் இயேசுவுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை அந்த திசையை திருப்புகிறதான். கரங்களை தட்டி கர்த்தரை ஓ ஹல்லேலூயா, கர்த்தருக்கு நேராக மனம் திரும்புவது. இன்றைக்கு அநேகருக்கு பாருங்க ஆசீர்வாதம் வேண்டும், அநேகருக்கு நன்மை வேண்டும், மேன்மை வேண்டும், உயர்வு வேண்டும். ஆனா மனம் திரும்புவதில் ஒரு விருப்பம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமா, மனம் திரும்புறதுல ஒரு விருப்பம் இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம் நம்முடைய கரத்திலே கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையிலே பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு கள்ளன் தொங்கி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆமா, அந்த சிலுவையில் இருந்து மனம் மாறினான், மனம் திரும்பினான். இயேசு கிறிஸ்துவை பார்த்து தன்னுடைய பாவத்தை நினைத்து மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து மன்றாடினான். மனம் திரும்புதல் மூலமாக அவனுக்கு கிடைத்த மேன்மையான உயர்வு என்ன தெரியுமா? ஆண்டவரோடு வாழுகிற ஒரு ஆசீர்வாதம். நீ இன்றைக்கு என்னோட பரதேசில் இருப்பாய் என்கிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை அந்த திருடன் பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் மேன்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் பாருங்க, 2 பேர் ஆலயத்திற்கு வந்தாங்க. ஒருவன் ஆயக்காரன் பாருங்க, அவன் மனிதர்களிடம் வரி வசூலிக்கிறவன், மனிதர்களையும் தூஷிக்கிறவன், தேவையில்லாம அவர்களை வார்த்தையினாலே வேதனைப்படுத்துகிறவன். அவன் தேவ சமூகத்தில் வந்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருந்து தன்னுடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு கூட, கண்களை ஏறெடுப்பதற்கு கூட துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன், எனக்கு என் மேல் கிருபையாய் இறங்கும் என்று மன்றாடின போது, அவன் மனம் திரும்பின போது, அவன் திரும்பி ஆலயத்தை விட்டு சென்றது நீதிமானாக்கப்பட்டு. ஹல்லேலூயா. மனம் திரும்புதலில் உள்ள ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இளைய குமாரன், நம்ம எல்லாரும் அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம், கெட்ட குமாரன். ஹல்லேலூயா. ஆமா, கெட்டு போயிட்டான். வாழ்க்கையை கெட்டு போன சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தவன் தான் அந்த இளைய குமாரன். ஹல்லேலூயா. ஒரு நாள் பாருங்க, அப்பாவை விட்டுட்டு மனம் போன போக்கில் போய் வாழ்ந்தான். பன்றி கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டான். பன்றிகளுக்கு கிடைக்கிற ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனா ஒரு நாள் மனம் திரும்பினான், நான் என் அப்பா கிட்ட திரும்ப போவேன். ஹல்லேலூயா. அப்பா இப்ப அறிஞ்சிட்டாரு, என் மகன் மனம் திரும்பி என்கிட்ட திரும்பி வாரான்னு சொல்லி அப்பா இப்ப மகன் வந்த திசையை பார்த்து போகிறாரு. மகனை பார்த்ததும் தகப்பன் மனது உருகிட்டாரு. ஹல்லேலூயா. அன்போடு அரவணைத்து அவன் அங்கிருந்து வரும்போது நினைக்கிறான், நான் என் அப்பா வீட்டுக்கு போவேன், நான் போகும்போது ஒரு கூலிக்காரனாவது எங்க அப்பா என்ன சேர்த்து கொள்ளுவார்னு நம்பிக்கையோட தான் வந்தான். ஆனா அப்பா கூலிக்காரனா சேர்க்கல, சொந்த மகனாகவே மறுபடியும் சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. மனம் திரும்பி வந்தவனுடைய வாழ்க்கையில அடுத்ததாக இந்த தகப்பன் என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்தார். நல்ல ஒரு வஸ்திரத்தை தன் மகனுக்கு போடும்படியாக உடுத்துவிக்கும்படியாக கட்டளையிட்டார். நல்ல வஸ்திரத்தை உடுத்துவித்தார். கையில நல்ல மோதிரத்தை, என்னுடைய மகன் என்கிற அதிகாரத்துக்குரிய மோதிரத்தை போட்டார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் அழகான பாத ரட்சைகளை தன்னுடைய மகனுடைய பாதங்களிலே போட்டு அழகு பார்த்தார். வீட்டிலே கொளுத்த கன்றை அடித்து விருந்து வைத்தார். சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்து வீட்டில் விருந்து, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஓ குடும்பமே, இழந்து போன மகனை மறுபடியும் திரும்ப பெற்றுக் கொண்டதின் சந்தோஷத்தை அந்த வீட்டிலே கொண்டாடினார்கள். இதேதான் பரலோகத்திலும் பரலோக தேவ தூதர்கள் மத்தியிலே கொண்டாடுகிற ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒருவர் நிமித்தம் மனம் திரும்பி இயேசுவோடு இனிவன் வாழ்க்கை இயேசுக்குதான் என்று யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து அவருடைய பாதையின்படி நடக்கிறார்களோ அவர்களின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இவன் முதல் வாழ்ந்தது புழுதியின் அனுபவம். பாருங்க, எப்பவுமே பாவம் நம்மளை புழுதியின் அனுபவத்துக்கு நேராக கொண்டு போய்விடும். அப்பாவுடைய ஆஸ்தியையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிவிட்டு உலகத்துக்கு சென்றான், பாவத்திலே வாழ்ந்தான். பாருங்க, அடுத்ததாக அவன் பன்றி கூட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். புழுதியின்
அனுபவம். எப்போ நான் என் அப்பா கிட்ட வருவேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தானோ அதுதான் அவனுக்கு உயர்வின் ஆரம்பமா இருந்தது. ஹல்லேலூயா. ஆமா, பஞ்சிக்குள்ள ஆகாரம் கூட கிடைக்காத புழுதியின் அனுபவத்தில் இருந்த அவனுடைய வாழ்க்கையிலே அடுத்ததாக தகப்பன் கொடுத்தது மேன்மையான ஆசீர்வாதம். மறுபடியும் மறுபடியும் தம் பிள்ளை என்கிற ஒரு உன்னதமான ஸ்தலத்தை கொடுத்து அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம மனம் திரும்பி வரும்போது நம்முடைய வாழ்க்கை தாழ்த்தப்படாது தேவஜனமே. நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்ப உயர்த்தப்படும்? ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவது எப்ப தெரியுமா? ஏற்ற ஒரு காலத்துல தான் உயர்த்துவாரு. ஹல்லேலூயா. ஆமா, சாதாரணமா ஒரு நிலைமையில இருக்கிறது யாருக்கும் விருப்பம் இருக்காது. எல்லாருக்கும் பாருங்க ஒரு ஆசை உண்டு, நம்ம நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்ல ஒரு மேன்மையான அனுபவத்துல வாழணும் அப்படின்னு உள்ள ஒரு ஆசை எல்லாருக்குமே உண்டு. ஹல்லேலூயா. ஆமா, ஆனா பாருங்க, நமக்குன்னு ஒரு நினைச்ச நேரத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்த மாட்டாரு. அவருக்குன்னு ஒரு நேரத்தை அவர் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு உடனே ஒரு உயர்வு வேணும் பாருங்க, அதுதான் நம்மளுடைய ஆசையா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தார உயர்வு உனக்கு நிரந்தரமா இருக்கணும், அதனால ஒரு காலத்தை உன் வாழ்க்கையில நான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, நீ அது வரைக்கும் அவருடைய கைக்குள்ள நீ அடங்கி இரு. ஹல்லேலூயா. ஆமா, நீ சில நேரத்துல இன்னைக்கு இப்போ இந்த நாள்ல எனக்கு இது வேணும்னு எதிர்பார்ப்ப, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமா உன் கையில இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு காலம் உண்டு, அதுக்குன்னு ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. ஆமா, எந்த காலத்துல எந்த நேரத்துல எப்படி உங்களை தூக்கி உயர்த்தணும்னு அவர் நினைச்சிருக்காரோ அந்த காலத்துல அப்படியே அவர் தூக்கி உயர்த்த போதுமானவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அது வரைக்கும் தேவஜனமே ஆண்டவருடைய பலத்த கைக்குள்ள நீ அடங்கிரு. எப்படி நீ அடங்கி இருக்க முடியும்? ஹல்லேலூயா. அவருடைய விருப்பப்படி அவருடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில நடக்கட்டும்னு உள்ள ஒரு மனப்பான்மையோடு அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கிற நாள் தேவ சமூகத்துல தாழ்மையோட இருக்கணும். அடங்கி இருக்கிற நேரம் முறுமுறுக்க கூடாது. எத்தனை வாக்கு தத்தத்தை வந்திருக்காரு, எப்படியெல்லாம் வார்த்தைக்கு பயந்து பயந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனம் போன போக்கில் வாழ்றவன் ஓகோன்னு இருக்கானே, என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியலன்னு ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்தரக்கூடாது. ஹல்லேலூயா. காலம் உண்டு. ஹல்லேலூயா. பிரசங்கி சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு காலம் உண்டு. நம்ம கடிகாரம் கூட நம்ம வச்சு செட் பண்ணி வச்சிருக்கிற நேரத்துல மாறிடும். ஆண்டவருடைய கடிகாரம் இங்கேயும் மாறாது அங்கேயும் மாறாது. உங்களுக்குன்னு வச்சிருக்கிற மேன்மை ஆசீர்வாதத்தை ஏற்ற நேரத்துல ஹல்லேலூயா நேர்த்தியாக அதினதின் காலத்துல அவர் நேர்த்தியாக செம்மையாய் செய்கிற பரம தகப்பனுடைய கரத்துக்குள்ளேயாக நம்ம அடங்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. சூழில கண்ணை கட்டி விட்டது போல இருந்தாலும் பயப்படக்கூடாது. ஏற்ற நேரத்துல என் ஆண்டவர் எனக்கு ஹல்லேலூயா என்ன உயர்த்துவாரு, என்ன தூக்குவாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எனக்காக அவர் மகிமையிலிருந்து இறங்கி வந்து தரித்திரர் ஆனார் என்றால் நான் அதை விசுவாசிக்கிறேன். என்னை தூக்க ஒரு காலம் உண்டு. ஓ ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை தூக்குவது கர்த்தர் மட்டும்தான். எந்த மனுஷனும் சொல்லுவேன் 5 வருஷம் போட்டு 10 வருஷம் போட்டு பிள்ளைய வளரட்டு நான் தூக்கி விட்டுருவேன், ஒன்றும் ஆகாது. நீ தேவ பாதத்தில் அடங்கிரு, கர்த்தர் உன்னை ஏற்ற நேரத்தில் தூக்குவாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஆகார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய நாச்சியார் எஜமாட்டி சாராளுக்கிட்ட ஒத்து போகல. அப்போ இவ உடனே பாருங்க அவள்கிட்ட இனியும் இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்லாமே கிளம்பிட்டா. யாரு? ஆகார் கிளம்பிட்டா. இப்போ வனாந்தரத்துல வந்துட்டா. எங்க போனன்னு தெரியாது, திசை இல்லை பாதை இல்லை, ஒன்றும் தெரியல, அலைஞ்சி திரியா. இவளுக்கு எஜமாட்டியை விட்டுட்டு எங்கேயாவது போனா போதும்னு சொல்ற ஒரு நிலைமையில இவ வந்துட்டா பாருங்க. அவர் பார்த்துட்டே இருந்தாரு. ஹல்லேலூயா. ஆமா, அவருடைய கண்ணுக்கு மறைவா ஒன்றும் இல்லை பாருங்க. அவருடைய கண்ணுக்கு அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுடைய காலடியும் கண்ணீரும் பாடும் கஷ்டம் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க விடுற கண்ணீர் ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் அவருக்கு கணக்குல உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விட்ட கண்ணீர் கூடிய அனுபவத்தை நீங்க மறந்திருக்கலாம், அவர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம எங்க போறோம், எங்க அலையும், எங்க நிக்கிறோம், எல்லாவற்றையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகார் இப்போ
வந்து கோபத்திலே எப்படியோ வேதனையோட வெளியே வந்துட்டா நாச்சியாரை விட்டுரு. அப்ப ஆண்டவர் அங்க வனாந்தரத்துக்கு நேராக ஆண்டவர் ஒரு சத்தத்தை ஆகார் கேட்கும்படியாக அவர் பேசுறாரு. ஆகார், நீ எங்க போற, நீ எங்க இருந்து வரன்னு அவர் சொல்றார். நான் என் நாச்சியாரை விட்டுட்டு நான் தூரம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு, இல்ல இல்ல, நீ இப்ப போக கூடாது, நீ போ, உன் நாச்சியாருடைய கரத்துல அடங்கிரு, ஒரு காலம் வரும் பாரு, உன்னை நான் அங்கிருந்து தூக்குவேன், தூக்கி எடுக்கும் போது ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை உனக்கென்று ஆயத்தப்படுத்தி விட்டுட்டு தான் உன்னை நான் அங்கிருந்து எடுப்பேன், அது வரைக்கும் நீ அங்க அடங்கியேரு. ஹல்லேலூயா. அவ அப்படி வார்த்தையை கேட்டா பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, போனா மறுபடியும் அதே அவமானம், அதே கடினமான அனுபவம், கஷ்டப்படுத்துற வேதனைப்படுத்துற நாச்சியார் எல்லாத்தையும் பொறுமையோட தன் நாச்சியாருடைய பாதத்திலிருந்து சகித்து கொண்டா. நாட்கள் வந்தது. அவளையும் ஆகாருடைய பிள்ளையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். பலத்த ஜாதியாய் கர்த்தர் பெருகை செய்தார். கரங்களை தட்டி கர்த்தர் வார்த்தை தந்தால் வார்த்தை மாற மாட்டார். உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் வார்த்தை தர, அடங்கிரு, உன்னை நான் உயர்த்துவேன், ஏற்ற காலம் வரும் பாரு. ஹல்லேலூயா. யோசுவா பாருங்க, 40 வருடம் மோசேக்கு கீழே அடங்கி இருந்தார். ஹல்லேலூயா. ஏற்ற நாள் வந்தது பாருங்க. ஒரு மிக பெரிய தலைவராய் யோசுவாவை கர்த்தர் உயர்த்தினார். 40 வருடம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று சொன்னார். 25 வருடமானது. கரங்களிலே அந்த குழந்தையை எடுத்து அவன் சுதந்தரித்துக் கொள்வதற்கு 25 வருடம் தேவ மனிதன் காத்திருந்தான். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசியிடம் எலிசா தீர்க்கதரிசி ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் மாறுவதற்கு கிட்டத்தட்ட 14 வருஷம் காத்திருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பு எகிப்திலே அதிபதியாய் உயர்த்தப்படுவதற்கு கிட்டத்தட்ட 13 வருஷம் காத்திருந்தார். காத்திருப்பது ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படியாக தான். தேவ ஜனமே, கர்த்தர் சொல்ற, காத்திரு. ஒரு கோழி முட்டையிலேருந்து தாய் கோழி அடக்காத்து குஞ்சு பொறிச்சு வெளியே வந்த உடனே நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அம்மாவுடைய செட்டையும் விட்டுட்டு கூட்டையும் விட்டுட்டு அப்படியே மனம் போன போக்கில் ஆடி பாடி அப்படியே அலையிலான்னு சொல்லிட்டு அலைஞ்சுனா காகமோ கழுகோ வந்து கொத்தி சின்னாபின்னமாக்கிடும். ஆனால் அதுக்கு ஒரு காலம் உண்டு வெளியே வர்றதுக்கு. ஹல்லேலூயா. தாயுடைய செட்டையை விட்டும் கூண்டை விட்டும் வெளியே வர்றதுக்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தில் தான் கால்கள் பலப்படும், பறப்பதற்குரிய செட்டைகள் பலப்படும். அப்பதான் அது ஜெயமாய் இந்த உலகத்தில் அது ஜீவிக்க முடியும். அதற்காக தான் கர்த்தர் சொல்ற, மகளே, காலம் தாமதம், உனக்கென்று நான் ஒரு சிலதை ஆயத்தப்படுத்துவதற்காக, ஒரு சிலதிலே நீ அழிந்து போகாதபடி நிலைநிறுத்துவதற்காக சில நன்மைகளை உனக்கென்று நான் ஆயத்தப்படுத்த மாட்டேனோ. ஹல்லேலூயா. உன் தலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் விழுகிற ஒவ்வொரு முடியும் கூட என் கணக்கிலே இருக்கிறது என்றால் உன் வாழ்க்கை ஏற்ற காலத்தில் உயர்த்த மாட்டேனோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 அடைக்கலாம் குருவி கூட பூமியிலிருந்து கீழே விழுந்து மடிந்து விட்டால் கூட என் கண்ணுக்கு அப்பாற்பட்டது அது இல்லையே. அப்படி இருக்கும்போது அதை காட்டிலும் விசேஷித்தவள் நீ அல்லவா. உன் வாழ்க்கை ஏற்ற காலத்தில் என்னால் உயர்த்த முடியாதோ. ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துவார் பாருங்க. அப்பதான் நமக்கு மேன்மையான மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஊழியத்திற்கு வந்த துவக்கத்தில் பாருங்க, ரொம்பவே இன்னைக்கு அனு சொன்ன அதே சாட்சி தான். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், வேதனை, எதுக்கு வாழணும், இந்த அனுபவம். உலகத்தில் ஒரு சில காரியங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்கணும், தேடி தேடி போனாலும் அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சந்தோஷம் சமாதானமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அதிகாலை நேரத்தில் என்னை அவர் அளவில்லாமல் நிரப்பினார். அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பினார். அன்றைக்கு எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இந்த உலகத்துல எந்த பொருள்னாலும் எந்த மனிதர்கள்னாலும் எந்த ஆசீர்வாதத்திலும் கொடுக்க முடியாத சந்தோஷம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அன்னைக்கே இதை எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லணும். ஐயோ, இந்த உலகத்துல இருக்கிற சந்தோஷம் இல்ல சந்தோஷம், நமக்கென்று பரலோக தேவன் ஒரு ஆசீர்வாதமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வைத்திருக்கிறார். இது மனுஷங்கள்ட்ட எல்லாம் சொல்லணும். ஏன்னா காணாததும் அனுபவிக்காதது பாருங்க, எல்லார்ட்டையும் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்லதுக்குன்னு ஓடணும் பாருங்க. ஒரு நாள் ஆண்டவருடைய
சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணு. அப்ப கேட்ட செய்திகள் எல்லாம் உனக்கு கிடைச்ச நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லணும், நீ ஊழியம் செய்யணும், மற்றவங்களை நீ ஆதாயப்படுத்தணும், பார்க்குற கேட்குற செய்தி எல்லாம் நீ மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கணும். உடனே நானும் இதை போய் சொல்லணும்னு சொல்லிட்டு ஜெபிச்சிருந்த இடத்துல இருந்து பைக்கை எடுத்துட்டு நான் ஒரு மலை தேசத்தை ஏற்கனவே சண்டே கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறேன். அந்த பேரண்ட் ஒன்று பார்த்து ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், அம்மா நீங்க எல்லாம் அனுபவிக்கிறது இல்லாமா சந்தோஷம், பரலோக தேவன் நமக்கென்று ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்காரு, நீங்க அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லணும்னு ஆசையோட நான் போனேன் பாருங்க. அங்க போனா எனக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடக்கல. அப்படியே நாங்க ரொம்ப வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு அப்படியே வந்து அதே ஜெபிக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் எத்தனையோ செய்திகள் மூலமாலாம் நீங்க பேசுனீங்க, போய் சொல்லுன்னு சொல்லி சொன்னீங்க, அதனால தான் நான் போனேன், அங்க போய் எனக்கு சொல்ல முடியாம வெக்கப்பட்டு வந்துட்டேனேன்னு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை, மகளே ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவேன், அது வரைக்கும் நீ என் கரத்துல அடங்கிரு. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு காலம் வந்து ஏற்ற காலம் வந்து நான் தேடி போகிற ஆத்துமாக்களை அவரே கொண்டு வந்தார். அப்பதான் நமக்கு நிற்க முடியும். ஹல்லேலூயா. நம்மளை அவருடைய பாதத்திலிருந்து உருவாக்குவதற்கு சில காலம் அவசியப்படுகிறது. நமக்கென்று சில நன்மைகளை உயர்வை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது வரைக்கும் அவருடைய பாதத்திலே ஹல்லேலூயா நம்ம அடங்கி இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்ற நேரத்திலே அவர் ஆசீர்வாதங்களை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 37:34 வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஆமென். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் செய்த காலகட்டத்தில் எல்லாம் அவர் அந்த அற்புதங்கள் செய்வதற்கு ஒரு காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். காலம் வரும்போது தான் அவர் செயல்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கானாவூர்ல வந்து பாருங்க, கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது. மரியாள் அவங்க தாய் உடனே போய் ஏசப்பாட்ட போய் சொல்றாங்க, திராட்சரசம் கல்யாண வீட்டில் குறைவுபட்டுச்சுன்னு. உடனே ஏசப்பா என்ன சொன்னார், ஸ்திரீயே என் நேரம் இன்னும் வரல, என் வேலை இன்னும் வரல, ஆனா வேலை வந்தது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்கிற வேலை வந்ததும் ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அங்கு ஒரு பெரிய காரியத்தை செயல்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை சில நேரத்துல இளைக்க பண்ணும், ஆனால் விரும்புகிறது வரும்போதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஆண்டவருடைய கரத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்கிற உயர்வும் மேன்மையும் ஜீவ விருட்ச போல ஒரு நாளும் அழியாது. அது சமாதானத்துக்கு ஏதுவாக தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிற தேவஜனமே, இந்த வார்த்தையை நான் கேட்கிறேனா, என்னை உயர்த்த ஆண்டவருக்கு ஒரு காலம் உண்டு. என்னை உயர்த்துவதற்கென்று ஆண்டவருடைய கரத்துல ஒரு கடிகாரம் இருக்குது. அது ஏற்ற நாள் வரும்போது என்னை தூக்கி அவர் வைக்கிற இடம் அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுகிற மேன்மையான இடம். ஹல்லேலூயா. என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என் ஆண்டவருடைய கரத்துல நான் என் ஆண்டவர் என் வாழ்க்கை என் கரத்துல எடுக்கும்போது என் சூழ்நிலை ஹல்லேலூயா அநேகர் ஆச்சரியப்படுகிற நிலைமையாய் மாறும். ஹல்லேலூயா. அமெரிக்கா தேசத்தில் பிறந்த D.L. மூடி என்கிற ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர் பாருங்க. அவர் சின்ன வயசுல அவர் இருக்கும்போது அவருடைய அவருடைய அப்பா இறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. 9 பிள்ளைங்க இவங்க. இந்த தாய் இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு நேரம் இந்த பிள்ளைகளுக்கு வயிறார ஆகாரம் கொடுக்கறது கூட அவ்வளவு பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த தாய் அந்த பிள்ளைகளை வளர்த்தாங்க. இப்படியே இருக்குது பாருங்க. கடன் கொடுத்தவங்க அவங்க அப்பா இருக்கும்போது வாங்கின கடன்களை வாங்குறதுக்காக வந்தவங்க வீட்டில் இருந்த அந்த கட்டில், பீரோ, சேர் இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. வீடே காலியாக இருக்குது. இப்போ 9 பிள்ளைகளும் குளிர்காலம் பயங்கரமாக இருக்கும். அங்கே குளிர் வரும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு 9 பிள்ளைகளுக்கு மூடுறதுக்கு நல்ல போர்வை கூட இல்லாமல் இருக்குமா. ஒரு போர்வை வச்சு 9 பிள்ளைகளை நெருக்கி நெருக்கி படுக்க வச்சு மூடி அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாள் அந்த தாய் வளர்த்து கொண்டிருப்பார்களாம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வறுமையின் உச்சகட்டத்திலே வாழ்ந்தவர் தான் இந்த D.L. மூடி என்கிற மனிதர். ஹல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தாய் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் வேத வசனத்தை குறித்தும் இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தாங்களாம். ஹல்லேலூயா. வாலிப வயது அப்படி
இருக்கிற சூழ்நிலையில டிஎல் மூடி வாலிப வயதுக்கு வந்துட்டார் பாருங்க. செருப்பு தைக்கிற ஒரு கடையில் அவங்க தாய் கொண்டு இந்த மகனை சேர்த்தாங்க. இப்போ இவர் செருப்பு தைக்கிற ஒரு வேலையை செய்து கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் அறிந்து கொண்டார். அவரிடம் இன்னும் அதிகமாய் நெருங்க தொடங்கினார். அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகருக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவருக்கு வந்து, அவருக்கு தெரிந்த பிரகாரம் சரியாக பிரசங்கிக்க தெரியாது, சரியாக கிறிஸ்துவை அவர்களுக்கு எடுத்து காட்ட தெரியாது. ஆனாலும் தெரிந்த பிரகாரம் எல்லாரிடம் போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல தொடங்கினார். ஹல்லேலூயா. அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த அந்த பிள்ளையை கர்த்தர் தன்னுடைய கரத்தில் எடுக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மனிதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த இடத்துல எல்லாம் போய் மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்ணுவாரோ அந்த இடத்துல எல்லாம் லட்சக்கணக்கிலே ஜனங்கள் கூடுவார்களாம். லட்சக்கணக்கிலே ஜனங்கள் அமெரிக்கா இங்கிலாந்து தேசத்தில் எல்லாம் பிரசங்கத்தின் மூலமாக தேசமே உலுக்கப்பட்டது, தேசமே அசைக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் மனமாற்றம், மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக செல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனாய் கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் டிஎல் மூடி இன்ஸ்டிடியூட் மூடி பைபிள் இன்ஸ்டிடியூட் என்கிற ஒரு பெரிய நிறுவனத்தையும் அவர் நிறுவினார். பல கல்வி நிறுவனங்களையும் அவர் நிறுவி இந்த தேசத்திலே ஒரு உயர்ந்த உன்னத ஸ்தானத்திலே இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்தவனை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்த்தார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய கரத்தின் மூலமாக நடக்கிற ஒரு மேன்மை, ஆசீர்வாதம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா தேவ ஜனமே? என் பிள்ளைங்க ஒரு நாள் மேன்மையான ஸ்தானத்தில் உட்காரத என் கண்கள் காணும், என் கண்கள் காண. நான் தேவ சமூகத்தில் அடங்கி இருக்கிறவா, என் கண்கள் காணும்படியாகவே என் பிள்ளைகளுடைய என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போதும், என் வாழ்க்கையை உயர்த்துவார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதுங்க தேவ ஜனமே, இன்றைக்கு இருக்கிற வேதனையை பார்க்காதுங்க, இன்றைக்கு இருக்கிற வறுமையை நீங்க பார்க்காதுங்க. இந்த வறுமையும் இந்த வேதனையும் இந்த கண்ணீரும் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க ஏசப்பாவை நம்பி நீங்க பிடித்து கொள்ளும் போது நிச்சயமாக மனிதர் உங்களை கைவிட்டு விட்டு சென்றாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை மேன்மையாய் உயர்த்துவார். சிறியவனை அவர் புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு அவர் அமர வைத்து அழகு பார்க்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று விசுவாசம், ஏன் அப்பா எனக்கு செய்ய போதுமானவர். ஏனென்றால் எனக்காக அவர் தரித்திரரானார். நான் தரித்திரத்தின் அனுபவத்தில் வாழுவதற்காக அல்ல, ஏன் அப்பா எனக்காக தரித்திரரானது. ஹல்லேலூயா. எல்லா நன்மையை நீங்க கேட்கணும். ஹல்லேலூயா. கேட்கணும். இனி எனக்கு ஆசீர்வாதமா, இனி எனக்கு மேன்மையான வாழ்க்கையா? இல்லை, கர்த்தரால் தர முடியும். வாஞ்சை உள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. சாதாரணமா திருப்தியாக்குகிறவர் அல்ல நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எப்படி சொல்றாரு தெரியுமா? உச்சிதமான கோதுமை, சாதாரணமான கோதுமையினால் அல்ல, கண்மலையில் இருக்கிற தேனினாலே என் ஜனங்களை நான் திருப்தியாக்குவேன். அரகுறா நன்மை இல்லை, அரகுறா ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவருடைய கரத்துல. ஹல்லேலூயா. மனம் திரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் உயர்வை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் முறுமுறுக்காம தாழ்மையோடு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த பிரேயர் காலில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ரெண்டு காரியம்தான். வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து, இந்த பாதையிலிருந்து நீங்கள் திரும்பி ஏசப்பாவுடைய பாதத்தை பிடிச்சிடுங்க. சிலுவையின் அடிவாரத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையை நீ என் ஆண்டவருக்காக நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். ஹல்லேலூயா. பாதி உலகத்துக்கும் பாதி ஆண்டவருக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும். ஹல்லேலூயா. அனலும் இல்லாத குளிரும் இல்லாத வாழ்க்கை கர்த்தர் விரும்புறதில்லை. ஒன்றில் அனலாயிரு, இல்லது குளிராயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழுவேன் என்கிற ஒரு தீர்மானத்தை தேவ சமூகத்தில் எடுப்போம் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் சின்ன வயதில் எடுக்கிற தீர்மானத்தை ரொம்ப கனப்படுத்துவார் ஆண்டவர். இந்த பிள்ளைகளுடைய நிலைமையை ஆண்டவர் எந்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்க போகிறார் நமக்கு தெரியாது. இன்னைக்கு சாதாரண பிள்ளைகளாக தான் நம்ம பிள்ளை இருக்கு. நம்மகிட்ட சண்டை போட்டு நம்மகிட்ட அதை இதுவும் பேசிட்டு தான் நம்ம பிள்ளை இருக்காங்க. பிள்ளைகளை குறித்த தரிசனம் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன அனுபவத்தில் இருந்தாலும் தேவஜனமே, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம்,
மனிதர்களோடு கூடி நிற்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம். நல்ல வஸ்திரம் தரிக்காத முடியாத ஏழ்மையின் கோலத்தில் இருக்கலாம். ஆண்டவருடைய கண்கள் மட்டும் உங்களை பார்த்து விட்டால் போதும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை இது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கரத்தில் எடுக்கிற ஒரு பாத்திரம், மேன்மை உள்ள பாத்திரம். எஜமான் தன் கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரம் எவ்வளவு மேன்மை உள்ளது. நம்முடைய எஜமான் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை கரத்தில் எடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மகிமையா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா?